அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். உலகத்தில் பல நாள்கள் இது அன்னையர் தினம், இது மகளிர் நாள் என்று பிரிக்கப்பட்டிருப்பதைப் போல ஜூன் 26ஆம் தேதியை உலக போதை ஒழிப்பு நாள் என்று ஐக்கிய நாடுகள் அவை குறித்திருக்கிறது. எனவே போதை என்பது உலகம் முழுவதும் இருக்கிறது என்பதும் தெளிவாகிறது. இந்த போதையை ஒழிப்பதற்காக ஒரு நாடை நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற நிலைமை உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுக்கும் வந்திருக்கிறது. இங்கே இருப்பது போல் அன்று நாம் மேலை நாடுகளிலே பார்த்தால் அந்த மது அருந்துவது என்பது அன்றாட உணவு பழக்கத்தில் ஒரு பகுதியாக பல இடங்களில் இருக்கிறது. இருந்தாலும் இந்த போதை என்பது எதனை சார்ந்தது என்றால் வெறுமனே மதுவை சார்ந்ததல்ல, அந்த மதுவை உட்கொள்ளுகிற அளவை சார்ந்தது. எந்த அளவுக்கு மதுவை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை பொறுத்து தான் அது சாதாரணமான ஒரு திரவமா அல்லது ஒரு போதையை உருவாக்குகிற மூளையை மயக்குகிற ஒரு திரவமா என்பது முடிவாகும். மேலை நாடுகளில் கடுமையான குளிர் இருக்கிறது. எனவே குளிருக்கு அந்த மதுவும் போதையும் தேவைப்படுகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அங்கேயும் கூட மது அருந்தாதவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். எல்லோரும் மது அருந்துகிறவர்கள் என்று மேலை நாடுகளிலும் சொல்ல முடியாது. நம் நாட்டை பொறுத்தளவு அப்படி ஒரு போதை இங்கே தேவையில்லை. இங்கே இருக்கிற தட்ப வெப்பநிலை உலகத்திலேயே மிக இதமாக இருக்கிற ஒரு நாடு. இங்கே எதற்காக இந்த மது அருந்தப்படுகிறது என்றால் குளிருக்காகவோ தட்பவெப்பத்திற்காகவோ அல்ல, அதில் ஒரு போதை வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. இது தமிழ்நாட்டில் எவ்வளவு நாளாக இருக்கிறது? சங்க காலத்திலேயே இருக்கிறது. சங்க காலம் முழுவதும் இந்த மது அருந்துகிற பழக்கத்தை நாம் அந்த பாடல்களிலிருந்து பார்க்க முடிகிறது. அதிகமானே ஒரு பாடலில் சொல்லுகிறார், சிறிய கட்பெரினே எமக்கி மண்ணே, ஔவையாரினுடைய அந்த பாட்டு. அதியமானுக்கு கொஞ்சம் கள் கிடைக்குமானால் எனக்கு கொடுத்து விடுவான், கூடுதலாக கிடைத்தால் 2 பேரும் சேர்ந்து அருந்துவோம் என்று சொல்லுவதிலிருந்தே அது ஒரு சாதாரண பழக்கமாகத்தான் இருந்திருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அது கூடுதலாகி மிக கூடுதல் அளவுக்கு அந்த மதுவை உட்கொண்டு பிறகு எந்த இடத்திற்கு வந்து சேருகிறது என்றால் அது கள்ளச்சாராயத்தை வாங்கி அருந்துகிற அளவுக்கு, அதன் மூலமாக உயிர் இழப்புகளுக்கு ஆளாகிற அளவுக்கு ஆகிறது. அண்மையிலே தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் அப்படி ஒரு பெரிய விபத்து என்று தான் சொல்ல வேண்டும். விபத்து நடந்திருக்கிற காட்சியை நாம் பார்த்தோம். ஒரே ஊரில் பலர் ஒரே நாளில் இறந்து போயிருக்கிறார்கள். இந்த கள்ளச்சாராயம் என்பது மேலை நாடுகளில் புதிதாகத்தான் இருக்கும். அப்படி ஒன்றும் இல்லை, அங்கே எல்லா இடங்களிலும் கிடைக்கும். இங்கே எதற்காக சாராயம் இங்கே இருக்கிறது? டாஸ்மாக் இருக்கிறது. எதற்காக கள்ளச்சாராயம் என்றால் மிக குறைந்த விலையில் அது கிடைக்கிறது. அங்கே டாஸ்மாக்கு போனால் 120 ரூபாய் என்பது இங்கே 30 ரூபாய்க்கு கிடைக்கிறது என்கிற அந்த நிலை. அதிலேயும் அந்த சாராயத்தில் நச்சு சாராயமாக அது வருகிற போது பலருடைய உயிர்களை பலி வாங்கி விடுகிறது. இது ஏன் மேலை நாடுகளில் இல்லை, இந்தியாவிலும் இந்தியா போன்ற நாடுகளிலும் இருக்கிறது என்று கேட்டால் அதற்கு மிகச் சுருக்கமான விடை இதுதான். எங்கே ஏழ்மையும் அறியாமையும் கூடுதலாக இருக்கிறதோ அங்கே இப்படிப்பட்ட பழக்கங்கள் இருந்தே தீரும். இதனை எப்படி ஒழிப்பது? ஒழித்தே தீர வேண்டும் என்பதில் இரண்டாவது கருத்து இல்லை. முதல் கடமை அரசுக்கு இருக்கிறது. மிக கடுமையான சட்டங்கள். காவல்துறையினருக்கு தெரியாமல் இது நடந்திருக்குமா என்கிற கேள்வி இருக்கிறது. எனவே காவல்துறையினர் இதில் மிகச்சரியாக நடந்து கொள்ள வேண்டும். எங்கோ கொஞ்சம் பேரிடத்தில் பணத்தை வாங்கி கொண்டு அப்படி நடந்திருக்குமானால் அந்த காவல்துறையினர் மிக கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும். அப்படி இந்த சாராயத்தை கள்ளத்தனமாக, அதுவும் நஞ்சு கலந்த சாராயத்தை கலக்குகிறவர்களுக்கு 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் தண்டனை என்றெல்லாம் அல்ல, ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும். அதற்கு ஏற்ற வகையில் சட்டத்தை திருத்துவது என்பது கூட சரிதான். எனவே உலக அளவிலான இந்த போதை ஒழிப்பு நாளில் மக்கள், அரசு, சட்டம் எல்லாம் இணைந்து செயல்பட்டால்தான் மக்களை காப்பாற்ற முடியும். இந்த நாளில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உறுதி அதுதான். போதைக்கு எதிராக குரல் கொடுப்போம், போதைக்கு எதிராக சட்டங்களை இயற்றுவோம், போதைக்கு எதிராக தீவிர நடவடிக்கை எடுப்போம்.